ஹே ஆல், இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க இந்த வி நெக் காலர் பேட்டர்னை தான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் ஜாஸ்மின். நான் இன்னைக்கு ஜீன்ஸ் ஸ்கர்ட்டுக்கு பேர் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் டாப் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கு 1.5 மீட்டர் ஃபேப்ரிக்கும் 1.5 மீட்டர் லைனிங் ஃபேப்ரிக்கும் எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நெக் வித்தை மார்க் பண்ணலாம். நெக்கோட வித் 3.5, தென் ஷோல்டர் 3 inches. இந்த வீடியோ எப்படி எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான் என்னோட வேலை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். அந்த மாதிரி டாபிக் எடுத்து நம்ம வீடியோ போடலாம். அதாவது ஹெட்டிங் கொடுங்க, நீங்கள் பேசிக்லேருந்து எடுங்க, இல்லை ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு அளவெடுக்கிற வீடியோ போடுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸாக நீங்கள் சொல்லுங்கள். அந்த டாபிக்ஸை வச்சு நம்ம வீடியோ எடுக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் நெக் வித்து மார்க் பண்ணோம், அதுக்கடுத்து ஷோல்டர். இப்போ ஆம்கோல் வந்துட்டு 6 inches. ஆம்கோல் டெப்த்து 6 inch வச்சதுலேருந்து உங்களோட பாடி வித் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது என்னோட பாடி வித் இப்போ 9 + ஒரு 1.5 inch எக்ஸ்ட்ரா நான் விட்டுருக்கேன் அப்படின்னா அதில் நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக அந்த ஆம்கோல் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லைன், அதாவது அந்த ஸ்கொயர் ஷேப் போடுவோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அந்த ஸ்கொயர் ஷேப்லேருந்து உள் பக்கமாக ஒரு 1/4 inch, அதாவது 1/4 இல்லைன்னா 1/2 inch ஸ்டிச்சிங்க்கு நம்ம வந்துட்டு விடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உள் பக்கமாக தள்ளி தான் நீங்கள் வெட்டணும். ஸோ அந்த 1/2 inch நீங்கள் விடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஷோல்டர்லையும் குறையும். ஷோல்டரில் 3 inch விட்டுருக்கோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஆம்கோல் கிட்ட அந்த 1/2 inch நீங்கள் விடலை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷோல்டரில் இருந்து 1/2 inch கம்மியாயிடும். இப்போது ஆம்கோல் லைனை ஃபினிஷ் பண்ணிடுங்க. கரெக்டாக அந்த உள் பக்கமாக ஒரு 1/2 inch உள்ளே தள்ளி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த வி நெக் பேட்டர்னை வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். இதுக்காக நான் ஃப்ரண்ட் நெக் டெப்த்து எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 9 inch. நார்மலாக நம்ம எப்படி வைப்போம், 6 + ஒரு 1/2 inch வைப்போம், நார்மல் ரவுண்ட் நெக்கோ யூ நெக்கோ வி நெக்கோ. ஆனால் வி இது பொறுத்தளவுக்கு கொஞ்சம் க்ளோஸாக கவர் ஆகி வரும். ஸோ அதுக்காக நீங்கள் தாராளமாக 9 inchனா ஐயோ ரொம்ப டீப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். தாராளமாக நீங்கள் 9 inches 9.5 inches வரைக்கும் வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட்டாலாம் இருந்தாங்கன்னா 10 inches வரைக்குமே வைக்கலாம். ஸோ இந்த வி நெக்கோட அந்த லென்த் வந்துட்டு, அதாவது டெப்த் வந்துட்டு 9 inches வச்சிருக்கேன், வித் 3.5 inches வச்சிருக்கேன். ஸோ அந்த டெப்த் 9 inch இருக்கு இல்லையா, அந்த 9லேருந்து ஒரு 1/2 inch, ஒரு 1/2 இல்லைன்னா 1/2 inch மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா கீழே வந்துட்டு அந்த பா ஷேப் கொஞ்சம் வரணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து கரெக்டாக லென்த் 14 inch வச்சுட்டு உங்களோட ஹிப்போட பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஹிப் பாயிண்ட் எப்பயுமே நம்ம எங்கே எடுக்கணும் அப்படின்னா நபி பாயிண்ட்டுக்கு மேலே பஸ்ட்டுக்கு கீழே கரெக்டாக அந்த இடத்துல வச்சு எடுங்க. இப்போ என்னோட வித் 8 + ஒரு 1.5 inch விட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஓப்பனோட லென்த், அதாவது கீழே டாப்போட எண்ட் லென்த்தில் ஒரு ஓப்பன் வைப்போம்ல, சின்ன ஓப்பன். ஸோ அதுக்காக கரெக்டாக ஷோல்டர்லேருந்து 22 inches லென்த் வச்சுட்டு அங்கே உங்களோட ஓப்பன் வித் மார்க்கை எடுக்கணும். ஸோ கரெக்டாக உங்களோட புட்டம் சைஸ் அதை வந்துட்டு அளந்து எடுத்துருக்கணும். இப்போ எனக்கு 44 இருக்குது அப்படின்னா நான் வந்துட்டு அதில் ஒரு 11 + ஒரு 1.5 வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த ஓப்பன் ஸ்பேஸ் வேணும் இல்லையா, ஸோ கீழேருந்து ஒரு 3 inchக்கு வந்து மார்க் பண்ணி அந்த ஓப்பனுக்கு விட்டுருக்கேன். ஸோ இப்போ மொத்தமாக வச்சு ட்ரா பண்ணிடலாம். கரெக்டாக ஆம்கோல்ல இருந்து ஹிப்பு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க. ஆனால் ஹிப்பில் இருந்து அந்த ஓப்பன் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கு வந்து கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கணும். ஸோ இப்போ வீடியோவில் கொடுத்துருக்க மாதிரியே நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் கீழேருந்து ஆரம்பித்து கரெக்டாக ஆம்கோல் வரைக்கும் வெட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த, அதாவது பேக் பார்ட்டை தனியாக எடுத்து வச்சிடணும். பேக் பார்ட்டை எடுத்து வச்சுட்டு தான் ஃப்ரண்ட் பார்ட் வெட்டணும். ஏன்னா இது வந்து ஒரு காலர் பேஸ்டு நெக் அப்படிங்கிறதுனால பேக் பார்ட் நம்ம வெட்டக்கூடாது. ஸோ இதை நீங்கள் அவ்வளோதான் எடுத்து வச்சுருங்க. இதோட பார்ட் 2 வீடியோ நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் மிச்சத்தையும் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரே தான் வந்து போட்டோம் அப்படின்னா பார்க்குற உங்களுக்குமே வந்துட்டு புரியாது. இப்போயுமே வந்துட்டு வீடியோ ஆங்கிள் இன்னும் கொஞ்சம் நான் வேறு சைடு வச்சு எடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் அப்படியே போக போக நான் வந்துட்டு எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள்லாம் இருக்கீங்க இல்லையா, ஸோ இதில் என்னென்ன இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சிஸ்டர், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சிஸ்டர் அப்படின்னு உங்களோட சஜஷனையும் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அந்த மெசேஜில் வந்துட்டு கேளுங்க. குரூப்பில் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு உங்களோட நம்பர்ஸ் எல்லாமே ப்ரைவேட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு குரூப் க்ரியேட் பண்ணது. அதனால் நீங்கள் பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.